வித்தியாவளிடாப்பா. எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம். இதுல 20 நியூட்டன். தெரியுதானே? இதுக்கு நேரே இருக்கு இன்னொரு முசலம். அது 120 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுக்கு நிறைய கொண்டு வச்சிருக்காங்க. சரியா? அதுக்குள்ள இதுக்குள்ள திரவம் இருக்கா? திரவம் என்ன திரவம்னு சொல்லல, ஒன்றும் சொல்லப்படலை. ஒரு இடக்கு திரவம் ஒன்று இருக்கு. என்ன இருக்குந்தா பற்ற திரவமா இருக்குமா? ரைட். டியூப்ல எத்தியாவளி பார்த்து சொல்லுங்க வேண்டாப்பா. டியூப்ல எத்தியாவளி இந்த கேள்வி. நான் பழைய டியூப் வச்சிருக்கேன். ஹலோ, அஞ்சாவது சார். அஞ்சாவது கிடையாது. ஓம் சார். ரைட் ரைட் ரைட். ஷோர்டே செய்யல அஞ்சாவது தானே? சரி சரி சரி. மூணாவது கேள்வி. இது அஞ்சாவது. ஷோர்டே செய்யல அஞ்சாவது கேள்வி தானே? சரி. மூணாவது பெரிய முசலத்தின் மூலம் தூக்கப்படும் உயர் நிறையாது. நீங்க விடத்த விசை கொடுக்கீங்க. ஸோ இந்த பரப்புக்காரம் விடத்த ப்ரெஷர் ஒன்று உருவாகும். அந்த ப்ரெஷர்னா பி என்று போடுறது. பி அந்த ப்ரெஷர் எல்லா இடமும் கடத்தப்பட்டு அப்படியே வந்து கீழே வர 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 ப்ரெஷர் இதே ப்ரெஷர் இங்கே வரும். நான் விடத்தைக்கிற ப்ரெஷர் மொத்தம் வேற ப்ரெஷராக இருக்கும். நீங்க விசை கொடுத்தாரு வந்த ப்ரெஷர் விடத்த அதே ப்ரெஷர் அப்படியே வந்து இந்த மாறாம இருந்து மேலே போக குறைஞ்சி டோட்டல் ப்ரெஷர் குறையும். ஆனால் இந்த பி அதே பியா தான் இருக்கு. ரைட்டா? அதாவது நீங்க இங்க கொடுத்த ப்ரெஷர் இருக்குல்ல, அது எல்லா இடமும் கடத்தப்படும். விடத்தைக்கிற அமுக்கம் பியா இருக்காது. அதுக்காக விடத்தைக்கிற அமுக்கம் பியோட இந்த உயர்தள வர ப்ரெஷரும் இருக்கும். பியோட உயர்தள வர ப்ரெஷரும் இருக்கும். பிறகு அப்படியே உயர்தள வந்த ப்ரெஷரும் அந்த பியும் இருக்கும். மேலே போக 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 அதேட உயர்தள வந்த ப்ரெஷர் குறைஞ்சி அதே பி விடத்தை இருக்கும். நகைக்கிற விடங்குதா? அப்ப நீங்க கொடுத்த ப்ரெஷர் இங்க இருக்கும். அப்ப நீங்க தூக்கக்கூடிய உயர் நிறையண்டா ஒரே மட்டத்தில் இருக்கும்போது நடக்கும். அப்ப இரண்டு ப்ரெஷரையும் சமப்படுத்துங்க. பி சமன் எஃப் இங்களே. அங்க விசை 20 8 சென்டிமீட்டர் வரைக்கும். அதை மாற்ற தேவையில்லை. நிறை இங்க தூக்கக்கூடிய நிறை தான் கேள்வி. விசையின் பரப்பு டபிள்யூவின் கீழ் ஏ வந்து 120 இருக்கு. சரியா? விசையின் பரப்பு தானே. ஸோ 8 4 சுருக்கலாம் போலனே. 4 சுருக்கலாம் 2 30 15 300 300 நியூட்டன் என்று சொல்லி வரும். சரியா? 300 சரியா? 300 நியூட்டன் வரும். ஓகே. அடுத்த கேள்வி. சரியானே? நீ கொடுக்குற ப்ரெஷர் எல்லா இடம் கடத்தப்படும். இதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதில் பிரச்சனை ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. மேலுள்ள வினாவில் சிறிய முசலம் 60 சென்டிமீட்டரினால் தாழ்த்தப்படி. சிறிய முசலம் இது 60 சென்டிமீட்டர் தாழ்த்துறாங்க. இது 60 சென்டிமீட்டர் தாழ்த்துறாங்க. அப்ப இது இங்க வந்துருக்கு. சரியா? அப்ப அதே விசை தானா? தாழ்த்து அதே விஷயம் தெரியல. அதே விஷயம் சொல்றாங்க. அதே விசை தான். அது அதை பற்றி கேட்கல. பரவாயில்ல, தாழ்த்துறாங்க. தாழ்த்துனா கேள்வி பெரிய முசலம் எவ்வளவா உயர்த்தப்படும் ஏண்டா? இவ்வளவு இவ்வளவு கனவளவுக்குரிய பாய் இவ்வளவு கனவளவு இருக்கல. இவ்வளவு கனவளவு எவ்வளவு? இதை நீங்க எச்சண்டு வைங்க, இதை ஏண்டு வச்சா ஏதர எச்சண்ட கனவளவு இங்க கீழே இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? இவ்வளவு கனவளவு இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யும்? அங்க இருந்து இது மேல உயர்த்தப்படும். எவ்வளவுத்துக்கு உயர்த்தப்படும் என்று கேட்டா, இங்க எவ்வளவு கனவளவு இறங்கிச்சோ அதே அளவு கனவளவு ஏறிக்கும். இவர குறுக்கு வெட்டு பிறகு ஏ டேஷ். இந்த உயரம் நீங்க எக்ஸண்ட் வச்சுக்கொண்டா விளங்குதா?
இது இறங்க அது ஏறிக்கும், இது இறங்க அது ஏறிக்கும். ஏண்டா இங்க எவ்வளவு கனவளவு இறங்கிச்சோ என்ன நெருக்கும் தகவற்ற பாய் சொல்லுபள்ள கட்டாயம் சொல்லணும். அப்ப நெருக்கும் தகவற்ற பாயினது எவ்வளவு இறங்கிச்சோ அதே அளவு மேல ஏறிக்கும். அப்ப அங்க இறங்குன கனவளவு ஏதர எச்சும் ஏறுற கனவளவு எக்ஸ் தர ஏ டேஷும் சமனா இருக்கும். இதை நீங்க சென்டிமீட்டர் மீட்டர் ஆகிறதுல வார விட சென்டிமீட்டர்லேயே விரட்டும். ஸோ ஏ வந்து 8, குறுக்கு வெட்டு பரப்பு உயரம் 60, குறுக்கு வெட்டு பரப்பு 120 எக்ஸ். எக்ஸ் எவ்வளோ வேண்டு வரும் 6 2 எக்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர் வரும். அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா இது வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கும். ரைட்டா, இது நெருக்குந்த பற்ற வாய். இது வந்து கீழே இறங்க அது மேலே இருக்கும். இவ்வளவு ஓகேயா? நோட் பண்ணுங்க டக்கண்டு. இப்ப இது ஒரு எஸ்ஏ கேள்வியா இருந்தா வசனம் எப்படி எழுதும் தெரியுமா? வசனம் எப்படி எழுதணும்னு சொன்னா சிறிய முசலத்தில் இறங்கிய கனவளவு சிறிய இந்த சிறிய முசலம் சிறிய சிறிய குறுக்கு வெட்டு பரப்பையுடைய இந்த குழாய் இருக்கிற இந்த குழாயில எவ்வளவு பாய் இறங்கிச்சோ கனவளவு அதே கனவளவு பாய் அங்க மேல உயர்த்தப்படும். காரணம் நெருக்குந்தகவற்ற பாய் என்றதால. சரி, அதை நீங்க எழுதி கொள்ளுங்க வேணும் வேண்டாம். சிறிய முசலம் எழுதுங்க. சிறிய முசலத்தில் இறங்கிய பாயின் கனவளவு சிறிய முசலத்தில் இறங்கிய பாயின் கனவளவு பெரிய முசலத்தில் ஏறிய பாயின் கனவளவு. சிறிய முசலத்தில் இறங்கிய பாயின் கனவளவு பெரிய முசலத்தில் ஏறிய பாயின் கனவளவு. இன்னொரு விஷயம், இதுக்கு வசனம் எழுதுனா பஸ்காலின் தத்துவத்தின் படி எழுதணுமா? இந்த முதலாவது பாட்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு பஸ்காலின் தத்துவத்தின் படி என்ன எழுதுங்க. இதுக்கு சரியா? இது அப்பதை போட்ட பி அழிச்சு விடுறேன். ரைட். இப்ப கேள்வி இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்ப சிறிய மூசலத்துல இப்ப 20 நியூட்டன் கொடுக்காங்களா? அதே 20 கொடுக்காங்கண்டா பெரிய முசலத்துல தூக்கப்படக்கூடிய உயர் நிறை இப்ப உயர் நிறை டபிள்யூ டேஷ் என்று போடுறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், இங்க பாருங்க படத்தில் இருக்கிற பிரஷர். இப்ப இந்த விசை இந்த பரப்பால வந்த பிரஷரை நான் பி என்று போடுறேன். அதே பழைய பி ரெண்டா. இப்ப இதே இடத்துல இவ்விடத்த அதே பி இருக்கு, ஒத்துக்கொள்றீங்களா? கீழே வர வர அமுகம் கூடி மாறாம இருந்து மேல உயரம் போக்குள்ள குறைஞ்சி இந்த பி தான் படத்தை வந்திருக்கு. இவ்வளவு மழையிட்டா சரியா? இவ்வளவும் 60 இவ்வளவும் 60 இருக்குது. அப்ப இந்த பீல இருந்து இவ்விடத்த இருக்கிற பி டேஷ் போடுறேன். இது பி டேஷ் போடுறேன். மேல போக பிரஷர் குறைஞ்சிருக்கும். எவ்வளவால குறைஞ்சிருக்கும்னா 64 சென்டிமீட்டர் உயரம் அளவால குறைஞ்சிருக்கும். சரியா? சோ இங்க இருக்கிற பி இங்க இருக்கிற பி இங்க இருக்கிற பிக்கு சமன். இங்க இருக்கிற பி என்ன? இங்க இருக்கு இந்த பிக்கு சமன். ஆனா இந்த பிக்கு சமன் இடம் இல்லை. விளையுதா? இப்ப நான் எழுதலாம் பி டேஷ் என்று சொல்றது. பி டேஷ் என்று சொல்றது பி பிளஸ் ஹெச் ரோஜியா இருக்கு. இவ்வளவு விளையுதா? இந்த 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 சாரி மாறி போட்டணும். P7 P dash plus H ரோஜ். இந்த விடத்துக்கிற பிரஷர் தான் கூட. என்னடா சரி, விடத்துக்கிற பிரஷர் தான் கூட. இந்த உயரத்தால வந்த பிரஷரும் இந்த பிரஷருக்கு என்ன வரும்? இந்த பிக்கு இந்த பி சமன் தானே. இந்த பிக்கு என்ன போடலாம்? 20 பரப்பு 20 பரப்புக்கு 8 சென்டி 8 தர 10 4. ஏன்னா இப்ப கூட்டுப்பட போது இப்ப நான் இங்க சென்டிமீட்டர் வரைக்கத்தை மாத்தல. ஏன்னா வெட்டுப்பட்டு போகும். இந்த கூட்டுப்படுற விளையாட்டு ஒன்று இருக்கு. அப்ப நான் அங்க அழகு மாற்றம் செய்யத்தான் வேணும். சரியா? வடத்தகை பீடாசிக்கு என்ன போடலாம்? புதிய நிறையின் கீழ் பரப்பளவு 120 தர 10 சக ஹெச் ரோஜி இல்ல ஹெச்சுக்கு எவ்வளவு போடுவீங்க? இவ்வளவுதான் ஹெச் 64 தர 10 அடர்த்தி 1000 இருக்கு ஜி. சரியா? அடர்த்தி 1000 தந்தீங்க பாருங்க. சரி, நீர் தானே போட்டு சுருக்கிடுங்க. அவ்வளோ 2 சரி 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 சரியா? 223 விட சரியான விட. ஓகே சரியா? ரைட்.